Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. Epson EcoTank printers. இது வெறும் fabulous இல்ல, இது totally printabulous. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு மீண்டும் நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து கேட்கலாம். வணக்கம் சார். SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் புயலை கிளப்பியது. இப்போ நாடு முழுக்க 12 மாநிலங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் 4ஆம் தேதி துவங்க இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் துவங்க இருக்கிறது இதற்கான பணிகளை. அடுத்த மாதத்தில் வரைவு பட்டியல் வெளியிட இருக்கிறது. பின் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கிறது. ஸோ 2 months ப்ராசஸில் லிட்டரலி வாக்காளர் பட்டியல் தயாராக இருக்கிறது. இதில் அடிஷன் சப்ராக்ஷன் தேசிய அளவில் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரும் நிலையில் தமிழகத்திலும் எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றன. நேற்று பார்த்தோம், அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. 49 கட்சிகளுக்கு அழைப்பு பங்கேற்றிருந்தன. பல கட்சிகள், முக்கியமான சில கட்சிகள் புறக்கணித்திருந்தன. அதிமுக பாஜகவுக்கு அழைப்பே இல்லை. பாமக, தேமுதிக, அப்போ பாமக, நாம் தமிழர் போன்றவை, தமிழக வெற்றி கழகம் போன்றவை புறக்கணித்திருந்தன. ஸோ பரபரப்பாக இருந்தது. அங்கு நடந்த சம்பவங்கள் இருந்தன. SIR குறித்து இன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறது திமுக. SIR திமுகவின் நகர்வுகள் எப்படி இருக்கு? நம்ம முதல்ல இந்த SIR அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம முதல்ல பார்த்தோம். ஒன்று, இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கிட்டத்தட்ட 60 கட்சிகளுக்கு அழைப்பு விட்டாங்க. கிட்டத்தட்ட 20 கட்சிகள் வரல. இது ரொம்ப முதல்ல பார்க்கணும். அப்ப இது அனைத்து கட்சி கூட்டமா, திமுக கூட்டணி கட்சி கூட்டமா அப்படிங்கிற பார்க்கணும். 60ல 20 வரல, 40 சொச்சம் வந்திருந்தாங்க. இது ஒண்ணு. பாமகலேயே டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு அனுப்பாம டாக்டர் ராமதாஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க. இது 2. விஜய் அவர்கள் புறக்கணிச்சிருந்தாரு, சீமான் அவர்கள் புறக்கணிச்சிருந்தாரு. அப்ப இது ADMK BJP மட்டும் இல்லாம DMK உடைய நிலைப்பாடை ஏற்காம அவர் DMK இதுல அரசியல் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் திமுகவோட நிலைப்பாடுதான் SIR பொறுத்த அளவுக்கு. அவர்களும் SIR எதிர்க்கிறாங்க. ஆனா திமுக கூட்டுகிற இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது திமுக அரசியல் ஆதாயத்துக்காக செய்யறதுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. சோ SIRல அவங்களுக்கு மாறுபட்ட நிலைப்பாடு இல்ல. தே ஆர் வித் DMK ஐடியாலஜி, தே ஆர் அகேன்ஸ்ட் த SIR. பட் அவங்க தே ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் அனைத்து கட்சி கூட்டம் ஜஸ்ட் பிகாஸ் இது பாலிடிக்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒண்ணு, கிட்டத்தட்ட 20 கட்சிகள் வரல. அப்புறம் 40 கட்சிகள் வந்திருந்தாங்க. 40 கட்சியில நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் தவிர, நீங்க தயவு செய்து நீங்க நம்ம டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதுல விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து போடணும். அதுல 10 கட்சி தலைவர், அதாவது திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தவிர 10 கட்சி தலைவர்களுடைய பேரையும் கட்சி பேரையும் சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு எவர்சிலர் கூட பரிசு சாணை கலந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி யாருன்னே தெரியாது. நான் பார்த்ததுல 26 வருஷமா நான் இருக்கிறேன். எனக்கு தெரியல, கட்சி பேர் தெரியல, ஆள் பேர் தெரியல. சில சமயம் நமக்கு ஆள் தெரியும், ஆனா கட்சி பேர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், நம்ம மறந்துருப்போம். எதுவுமே தெரியல. ஒரு 20 பேர் அப்படி இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சியில இருந்த ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு. இது எனவே DMK கூட்டணி கட்சி கூட்டம் தான் ஒண்ணு. ரெண்டாவது BJP SIRக்குள்ள திரும்பி போறதுக்கு முன்னாடி BJP இதை திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோட செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா 12 மாநிலங்கள்ல ஏன் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடத்தி இருக்கணும். இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கலையே, 12 மாநிலங்கள் ஏன் நடக்குது? அதுல பாஜக ஆளும் மாநிலங்களும் இருக்குதுங்கிற பாக்கணும். 2026, 25ல யார் யாருக்கெல்லாம் தேர்தல் அவங்க பார்த்தா பீகார்ல அதுதான் குறி வச்சு சொன்னாங்க. அப்ப இந்தியா முழுக்க இந்த ரிவிஷன் தேவைப்படுது. ஏன்னா பீகார்ல அவர்களுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பாடம். 65 லட்சம் பேர்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. 30 லட்சம் பேருக்குள்ள சேர்க்கப்பட்டது ஒரு மொத்தமா 30 லட்சம் பேர் குறைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. பெரிய பாடம்னா 22 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. அப்ப 22 லட்சம் பேர் இறந்ததே தெரியாம நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன? அந்த 22 லட்சம் பேர்ல 2 லட்சம் மட்டும் கள்ள ஓட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10% மட்டும் கள்ள ஓட்டு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு போலிக்கா இருக்கும். 2 லட்சம் கள்ள ஓட்டு என்னத்துக்கு ஆகும் பாருங்க. அப்ப மைக்ரேட் ஆனது வேற, டூப்ளிகேஷன் வேற, வெளிநாடுகள்ல இருந்து உள்ள ஊடுருவி இருக்குது வேற. இருக்கிற ஆளு நம்ம ஆளு இறந்து போனதை நீக்கல. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. உங்களுக்கு கோயம்புத்தூர் சொந்த ஊரு, நீங்க சென்னையில வந்திருக்கீங்க, சென்னையில குடி வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஓட்டை சென்னைக்கு மாத்துவீங்க. சென்னைக்கு மாற்றுறதுக்கு நீங்க மெனக்கிடுவீங்க. ஆனா கோயம்புத்தூர்ல நீக்கிறதுக்கு மெனக்கிட மாட்டீங்க. இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, தேர்தல்லையே எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிற பிரசாந்த் கிஷோருக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஓட்டு இருக்கு, பீகார்ல ஒரு ஓட்டு இருக்கு.
அப்ப அவர் வேலையே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஓரியன்ட் தான். அப்ப அவரே வெஸ்ட் பெங்கால் ஒன்று வச்சிருந்தாரு. அவர் வந்து உள்நோக்கத்தோட தப்பா கெட்டடத்தோட செஞ்சாருன்னு சொல்ல. வெஸ்ட் பெங்கால்ல வேலை பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் வச்சிருந்தாரு. பீகார்ல திரும்பி குடி வந்தோடனே பீகார்ல சேர்த்துக்கிட்டாரு. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல நீக்கல. இந்த பிரச்சனை. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஓட்டு கூட தானே வந்து நிக்கும். இப்படி எத்தனை ஓட்டு வந்து டூப்ளிகேஷன் வந்திருக்கு நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான இங்க பிரச்சனை நமக்கு வந்து. அதனால இந்த எஸ்ஐஆர் வந்து எசென்சியல். மத்திய அரசுக்கு முதல்ல இதுல நேரடி சம்பந்தம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுங்கிற பார்க்கணும். தேர்தல் ஆணையம், சிபிஐ, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜி இதெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு காங்கிரஸோ திமுகவோ சொன்னாங்கன்னு அவர்கள் ஆட்சியில் இப்படிதான் துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னாங்கிற கேள்வி பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது. மத்திய ஏஜென்சிகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் தவறா பயன்படுத்துதுன்னு காங்கிரஸோ டிஎம்கே சொன்னாங்கன்னு அவங்க ஆட்சியில 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அந்த பீரியட்லயும் அப்படித்தான் அவங்க பண்ணாங்களாங்கிற கேள்வி பதில் சொன்னோம். அவர்கள் பண்ண போது உத்தம புத்தர்களாக இருந்திருப்பாங்க. இவங்க வந்த போது வந்து தவறு பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்கிறது ஏற்க முடியாது. இவங்களும் நியாயமா பண்ணாங்கன்னு சொன்னா இவங்களும் நியாயமா பண்ணாங்கன்னு ஏற்றுக்கலாம். இல்ல இவங்க திருட்டுத்தனம் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப அவங்களும் அதான் பண்ணாங்களாங்கிற கேள்வி பதில் சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்தியா முழுக்க நடக்குது. பாஜக ஆளும் மாநிலம் நடக்குது. அஸ்ஸாம்ல பிறகு நடந்த போது அஸ்ஸாம்ல பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. இப்ப திமுக ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வாக்காளர் சீர்திருத்தம் கொண்டு வந்து பட்டியலை திருத்தி அதன் மூலமா வாக்காளர் அப்புறம் குறைக்க போறாங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல என்ன செய்வாங்க? அஸ்ஸாம்ல பிஜேபி தான் ஆளுது. சரி, பீகார்ல யார் ஆண்டுட்டு இருந்தா? பீகார்ல அவங்க தான் ஆடுறாங்க. அப்ப அவங்க ஆள்ற ஊர்ல அவங்களே பண்ணுவாங்களா? பீகார்ல வந்து அப்ப பீகார்ல உள்ள எஸ்ஐஆர் ஆளுங்கட்சிக்கு வந்து சாதகமா இருந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் நடத்துற எஸ்ஐஆர் யாருக்கு சாதகமா இருக்கும்? இந்த லாஜிக் கொஞ்சமா இருக்கா பாருங்க. பட் இதில் தான் அவங்க வந்து சொல்கிறது என்னன்னா, நாடு முழுக்க பாஜகவுக்கு தேவையான ஏற்ப போல ஒரு வாக்காளர் பட்டியலை ஒரு ஓட்டர் ரோலை வைக்கணுன்றது தான் அவங்க சதி திட்டமே அப்படின்றது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு வந்து இதில் நீக்கிறதெல்லாம் இல்லை, சேர்க்கிறதெல்லாம் இல்லை, இதை யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்க பிளானு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க மத சிறுபான்மையான இஸ்லாமியர்களை குறிவைத்து தான் பாஜக வந்து இந்த ஓட்டர் ரோலை நடத்துது. அவங்க வேணான்ற அவங்க நீக்கணுன்றதுக்காக தான் இந்த சதி திட்டமே அப்படின்ட்டு திமுகவில் திரு ஆர் எஸ் பாரதி குற்றம் சொல்லி தான் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க மாட்டோன்ற. ரெண்டா பிரிப்போம். ஒண்ணு, இவங்க வந்து பீகார்ல நடத்துனாங்க, தமிழ்நாட்டில நடத்துறாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அப்ப பீகார்ல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்னா தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி தான் சாதகமா இருக்கணும். பீகார்ல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும், தமிழ்நாட்டுல இருந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும்னா முதல்ல அங்க லாஜிக் இல்ல. இது வந்து புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, மத சிறுபான்மையின குறி வச்சு அப்படின்னா நடந்து முடிஞ்ச பீகார்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோ ராஷ்டிரிய ஜனதா தளமோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. 50,000 முஸ்லீம்கள் ஓட்டு காணும், 1 லட்சம் முஸ்லீம்கள் ஓட்டு காணும்னு முதல்ல முஸ்லீம் மக்கள் ஒரு பேச்சுக்கு வச்சுங்க. நீங்க பரங்கிப்பேட்டையில, மேலப்பாளையத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வந்து முஸ்லீம்கள் அதிகமா வாழக்கூடிய இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு 50,000 ஓட்டு காணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 50,000 ஓட்டு காணும்னா அந்த 3, 4, 5 தெருவே காணாம போயிருக்கும் ஓட்டுல. அப்ப அவங்க பதட்டப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஒரு சிவாஜி கணேசனோட ஓட்டை மாத்தி போட்டாங்க, ஒரு கமலஹாசனோட ஓட்டை முன்னாடி போட்டாங்கன்னா ஒரு ஓட்டே நமக்கு தெரியுது, ஒரு ஓட்டே தப்பா வருதுன்னு நமக்கு தெரியுது. 1 லட்சம் ஓட்டு காணாம போச்சுன்னா அது வந்து உலகத்துக்கு தெரியாம இருக்குமா? அப்ப வந்து இது வந்து நியாயமா இருக்குமா, உண்மையா இருக்குமா அப்படிங்கிற பாக்கணும். இப்போ வரைக்கும் இவங்க யாருமே எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்ச பீகார்ல சிறுபான்மை மக்கள் ஓட்டு எல்லாம் காணாம போயிருச்சுன்னு சிறுபான்மை மக்களும் சொல்லல, அந்த குற்றச்சாட்டை வைத்திருந்த காங்கிரஸ் ஆர்ஜேடியும் சொல்லல. அது நம்ம பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளாக, முகவர்களாக இருந்து செயல்படுத்த போறது யாருன்னு பார்க்கணும். மாநில அரசு அதிகாரிகள் நடத்த போறாங்க. தமிழ்நாடு முழுக்க 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கு. இந்த 38 வருவாய் மாவட்டங்களுக்கும் மாவட்ட கலெக்டர்கள், ஆட்சியர்கள் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள். மாவட்ட கலெக்டர்கள் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை, இன் பர்டிகுலர் சிஎம் ரிப்போர்ட் பண்றாங்க. இவங்களை எல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய தேர்தல் பணிக்காக பயன்படுத்துகிறது. தேர்தல் அதிகாரிகளாக அல்ல, அவங்க வேலைக்கு வச்சுக்கல, ஆன் டியூட்டி, அவ்வளவுதான். அந்த ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்ற மாதிரி அது ஓஎஸ்டி மாதிரி ஸ்பெஷலா வந்து ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பீரியட் அது எலெக்ஷன் ஒர்க்கே அதிகமா பார்ப்பாங்க. அப்ப டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் வரைக்கும் முழுக்க மாநில அரசு அதிகாரிகள் பயன்படுத்த போகிறார்கள். ரயில்வே அதிகாரிகள் கிடையாது, பேங்க் அதிகாரிகள் கிடையாது, சிபிஐ அதிகாரிகள் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதற்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப நடத்த போகிறது தமிழ்நாட்டு ஆபீசர்ஸ் அப்படின்னா அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை ஓட்டுகளை நீக்கிடுவாங்க அப்படின்னா திமுக அரசு இஸ்லாமிய விரோதமா செயல்படுகிறான்னு கேள்வி. அப்படித்தானே கேள்வி வரும். தமிழ்நாட்டு அதிகாரிகள் இஸ்லாமியர்கள் ஓட்டை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யூ ஆர் நாட் பிலீவிங் யுவர் ஓன் ஆபீசர்ஸ்.
அப்ப அவர்கள் வந்து பிஜேபி கவர்மெண்ட் சொல்ற மாதிரி செய்வாங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் சொல்ற மாதிரி செய்ய மாட்டாங்களா? அப்ப இது எந்தவித நியாயமும் அடிப்படை ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகள் நடத்த போவதே அந்தந்த மாநில அரசு. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் திமுக அரசுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுலாம் அவங்க கவனமா இருக்கணுமே தவிர, அவர்கள் வந்து ஒரு ஓட்டுக்கு போயிருமா, ஒரு ஆள் போயிருமா, ஒரு சமூக ரீதியா போயிருமான்னு அது பண்ணவே முடியாது. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அதனாலதான் இது தொடர்பான வழக்கு இன்னைக்கு நீங்க வழக்கு போட போறாங்கன்னு சொன்னீங்களே, நம்ம பேசிட்டு தான் வழக்கு பதிவு பண்றாங்க. ஏற்கனவே பீகாருக்கு அவங்க வழக்கு எல்லாம் போட்டாங்க. ஸ்டே ஆர்டர் இருக்குதான்னு பாக்கணும். எஸ்ஐஆருக்கு முதல் வழக்கா இது? எஸ்ஐஆருக்கு ஏற்கனவே வழக்கு இருக்கு. எங்க இருக்கு? லோக்கல் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்லயே இருக்கு, அப்பெக்ஸ் பாடியிலே இருக்குது. அங்க தடை விதிச்சாங்களா? ஒண்ணும் இல்லையே. அப்ப ஏற்கனவே தடை இல்லாத இடத்துல நானும் வந்து எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாருங்கிற கணக்குல நானும் ஒரு வழக்கு போட்டிருக்கேன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன ஆச்சோம்னா, நாளைக்கு தாவேக்கா ஒரு வழக்கு போட்டுருமோ, தாவேக்கா வந்து ஒரு லீகல் பேட்டிலே வச்சுக்கலாம்னு ஒரு பிளான் பண்றாங்க. அவங்களுடைய பாலிடிக்ஸ்ல அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கு. நம்ம கேஸை போட்டு கோர்ட்ல போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தாவேக்கா முந்திரி கேஸை போட்டு நான் தான் ஆர்டர் போட்டேன் வந்துருவாங்களோ பயந்துட்டு இந்த பக்கம் நான் ஒரு கேஸ் போறேன் கிளம்புறாங்க. என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே கேஸ் இருக்குது. இருக்கிற கேஸ்லயே தடை இல்லை. அப்புறம் நீங்க வழக்கு போட்டு என்ன செய்ய போறீங்க? அப்ப இதுல பாரபட்சம் இருக்கும் என்பது எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டு. ஓகே, இதுல வந்து திரு வைகோ அவர்கள் ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார். பீகார்ல வந்து வேறு மாநிலங்களில் பணிபுரிகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லட்சம் பேர் வந்து அங்க வந்து வாக்காளர் உரிமை அவங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒரு 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருப்பதா டேட்டா சொல்லுது. இதை தவிர பார்த்தோம்னா 2011 இருக்கக்கூடிய சென்சஸ் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 35 லட்சம் வேறு மாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற டேட்டா இருக்கு. அது இந்த 14 வருஷத்துல டபுளா இருக்குன்ற நம்பர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த 6.5 லட்சத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு வந்து தமிழகத்தில் வந்து வாக்குரிமையை வந்து கொடுப்பதற்கான ஒரு சதி நடக்கிறது அப்படின்னு திரு வைகோ குற்றம் சாட்டுகிறார். தமிழகத்துல அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சரி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். வாக்கு இருக்கிறதுக்கான 80 லட்சம் ஓட்டு தமிழர்கள் அல்லாத வட இந்திய பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகள் இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, திரு வைகோ அவர்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு பாருங்க. தெலுங்கு. அப்ப அவர் வந்து ஆந்திரால இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? தமிழ்நாட்டுல இருக்கிறார். வைகோவுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்க்கணும். கோயில்பட்டி. அவர் எங்க இருக்கிறாரு? சென்னையில, அண்ணா நகர்ல. அப்ப சென்னையில அவர் எப்படி ஓட்டு போடுவாரு? அப்ப ஆந்திரா ஆர்ஜினா இருக்கக்கூடிய ஒருத்தர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வந்துட்டாங்க. அவங்களுடைய தாய்மொழியை தவிர முழுக்க தமிழுக்கு வந்து அவ்வளவு குரல் கொடுத்தவர், அவ்வளவு ஒரு பெரும் தலைவரா அங்க இருக்கிறார். அப்ப தமிழராகவே தான் இருக்கிறார். தமிழுக்கு வந்து விடுதலை புலி விவகாரத்துல வேற யாரையும் விட ஒரு ஆக்சுவலா சொல்ற சர்வ பரித்தியாகம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணவர் வைகோ. ஆனா அவருடைய தாய்மொழி என்ன? எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆர்ஜின். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப அவருக்கு இங்க ஓட்டு இருக்குன்னு அதை வைகோ, அதை சீமான் அதை தானே சொல்றாரு. அதை வைகோ ஏற்பாரா? சரி, அவ்வளவு எல்லாம் போக வேண்டாம். அவர் தமிழர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். தமிழ் கணக்குலயே நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவருடைய சொந்த ஊர் கோயில்பட்டி. இங்க இருக்கு. அவர் ஓட்டு எங்க இருக்கு? சென்னையில இருக்குது. அப்ப வந்து அப்ப இம்பல கோயில்பட்டி ஓட்டு கூட சென்னைக்கு வந்துட்டா என்ன ஆகும்? சென்னையில இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாமே நீங்க இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டில ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் இருக்கிற ஓட்டு பூரா தமிழ்நாட்டின் பிற பகுதியிலிருந்து வந்த ஓட்டுகள் தானே. நீங்க 50% ஓட்டு பிற மாவட்ட ஓட்டுகள் தான். அப்ப பிற மாவட்ட ஓட்டுகள் இருக்கலாம், பிற மாநில ஓட்டுகள் இருக்கக்கூடாதா? மகாராஷ்டிரால கேப்டன் தமிழ்ச்செல்வன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அவர் எந்த மாநிலத்தை? தமிழ்ச்செல்வன். அப்ப பேர் டவுட்டே வேண்டியதில்லை. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மகாராஷ்டிரால போய் ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கி அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம். அது நமக்கு பெருமை. நம்முடைய கமலா ஹாரிஸ் வந்து அமெரிக்கால போய் துணை அதிபர் உட்கார்ந்து இருக்கலாம். அது நமக்கு பெருமை. அப்ப வந்து வெளிநாடுகளுக்கே போலாம், வெளிமாநிலங்களுக்கே போலாம். வெளி மாநிலத்தோடு இங்க வரக்கூடாதா? இது என்ன கணக்கு உங்களுக்கு? இன்னொரு விஷயம் சட்டப்பூர்வமாக நீங்க பார்க்கணும். அரசமைப்புல குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு இருக்கு. குடியுரிமை பெற்றவர்கள் அங்க அந்த மாநிலத்துக்கு ஒரு குடியுரிமை கிடையாது. குடியுரிமை என்பது இந்திய குடியுரிமை. அப்ப இந்தியர்கள் அவர்கள் எங்கு வசிக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் வாக்களிக்கலாம். நடமாடும் உரிமை, ஃப்ரீ டு மூவ், இது வந்து அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். அது வந்து யாரோ வைகோ அவர்கள் போராடி வாங்கி கொடுத்த விஷயம் இல்ல. இந்தியா முழுக்க யாருனால் எங்கனால் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவரா இருக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த இல கணேசன் வந்து கவர்னரா இருந்தாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை அக்கா வந்து கவர்னரா இருந்தாங்களே. தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பெருமக்களும் பதவியில இருந்தாங்களே. அப்ப என்ன கணக்குல? அப்ப இவர்கள்லாம் அந்தந்த மாநிலத்தை போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த எல்முருகன் மத்திய அமைச்சராக மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் ராஜ்யசபா எம்பியா. இதற்கு முன்னாடி திருநாவுக்கரசு
அப்ப மத்திய பிரதேசக்காரங்க யாராவது ஒருத்தர் எனக்கு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எம்பிக்கு வந்து நீங்க அங்க இருந்து இங்க வருவீங்களான்னு கேட்டிருந்தாங்கன்னு. அப்ப இத மாதிரி தமிழ்நாட்டுல ஒருத்தர் கொண்டு வர முடியுமான்னு கேளுங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியாலேயே வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டுல கொண்டு வந்து ஓட்டாக்க முடியுமான்னு கேளுங்க. மத்திய பிரதேச மாநிலம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அலாட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. திருநாவுக்கரசர் பிஜேபியில இருந்தபோது அங்கதான் கொடுத்தாங்க, இவருக்கு இங்கதான் கொடுத்துருக்காங்க. கர்நாடகால வந்து நிர்மலா சீதாராமன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, ஜெய்சங்கர் வந்து பிற மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்படி தமிழர்கள் எல்லாருமே வேற வேற மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கர்நாடகால இருக்கிறவங்களோ மத்திய பிரதேச இருக்கிறவங்களோ தமிழ்நாட்டுக்காரங்களை ஏன் சார் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கலாம்ல. அப்ப அவங்க வந்து ஒருங்கிணைந்து சோனியா காந்தி இந்திரா காந்தி எல்லாம் பார்த்தோம்னா பெலகாவி வரைக்கும் வந்து போட்டியே போட்டிருக்காங்க. ஆமா, போட்டி போறதுனா விட்டுருங்க, போட்டி போறது நின்றாங்க, மக்கள் வாக்களிச்சாங்க இடத்துக்கு நான் நகர்த்திடுறேன். நான் வந்து அதுக்கு நான் உங்களுக்கு கேப்டன் தமிழ்ச்செல்வன் உதாரணம் சொல்றேன். ராஜ்யசபா எம்பிங்கிறது உங்களுக்கு வந்து கட்சியோட நாமினேஷன் தர நாமினேட் பண்ணி அப்ப வந்து அவங்க ஒரு மத்திய பிரதேச மன்மோகன் சிங் அவர்களுக்கு இங்க சீட்டு கொடுப்பதாக பேச்செல்லாம் வந்து கடைசியில நடக்கல. எக்ஸாக்ட்லி. அப்ப பிற மாநிலத்தை சேர்ந்த ராஜ்யசபா சீட்டை தமிழர்கள் வாங்கிக்கலாம். தமிழர்கள் வந்து ஓட்டு வரக்கூடாதா? வரத்தான் செய்வாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியா முழுக்க பாருங்க, பெங்களூர்ல கர்நாடகால மட்டும் 1 கோடி பேர் தமிழர்கள் இருப்பாங்க. கர்நாடகால 1 கோடி பேர். இவர் வந்து 70 லட்சம் 80 லட்சம் பேர் சொல்றாரு நமக்கு வந்து பிற மாநிலத்துல வந்துருவாங்கன்னு. அது பீகார்காரங்க கிடையாது, தெலுங்கு பேசுகிறவர் தமிழ்நாட்டுல பெரிய அளவு இருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி என்று சொன்னார், நான் தமிழ் ஸ்பீக்கிங் மக்கள் வந்து தமிழ்நாட்டுல 40% இருக்கிறாங்கன்னு சொன்னார். இவர் சொன்னது இந்த பீகார் இஷ்யூ எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி. அவர் சொன்னது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்தையும் சேர்த்து. இங்க வேலூர் இருக்கு, கிருஷ்ணகிரி இருக்கு, ஒசூர் இருக்கு, தருமபுரி இருக்குது, திருத்தணி இருக்குது, திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது, சென்னை மாவட்டம் இருக்குது, இப்படி தேனி இருக்குது. எல்லையோர மாவட்ட பகுதியில பூராமே வந்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தான் அதிகமா இருக்கு. கோயம்புத்தூர் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க பல உள்ள மத்தியில வந்தவங்க எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா நீங்க 40% நான் தமிழ் ஸ்பீக்கிங் ஒரு டேட்டா சொன்னார். அப்போ வந்து அதுக்கு என்ன செய்வீங்க? 40% ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் நான் தமிழ் ஸ்பீக்கிங். அது பாட்டி பொய்ன்னு வச்சுக்கோங்க, தப்பா சொல்ல. அவர் ஒரு நான் தமிழ் ஸ்பீக்கிங் ஆபீசர் அவரு, அதனால அவர் பொய் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. 20% வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வீங்க? அப்ப இதே மாதிரி கர்நாடகால வந்து 1 கோடி பேர் தமிழர்கள் இருக்கிறாங்களே, கேரளால தமிழர்கள் இல்லையா, திருவனந்தபுரத்துல தமிழர்கள் இல்லையா, ஆந்திரால தமிழர்கள் இல்லையா, ஹைதராபாத்ல தமிழர்கள் இல்லையா, வட மாநிலங்கள்ல இந்தியாவில காசி தமிழ் சங்கம் காசியில நடத்துறோமே அங்க தமிழர்கள் இல்லையா, இந்தியாவில எந்த மாநிலத்துல தமிழர்கள் இல்ல. அப்ப தமிழர்கள் வந்து அந்த மாநிலத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வரணும். பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஓட்டு இருக்க கூடாதா? சட்டம் அப்படி சொல்லுதா? எத்தனை முறை எம்பியா இருந்திருக்கிறாரு அண்ணன் வைகோ, அவருக்கு தெரியாதா? வாக்குரிமை அப்படிங்கிறது குடியுரிமை சார்ந்தது, வாக்குரிமை என்பது மாநிலம் சார்ந்தது அல்ல. அப்ப அவருக்கு தெரியாதா? இது ஏன் அகில இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் நடத்துது? இது மாநில தேர்தல் ஆணையம் பண்ணிருக்கலாம்ல. இது வந்து அகில இந்திய சமாச்சாரம், ஆல் இந்தியா மேட்டர். அப்ப இந்தியர்கள் எங்கனாலும் நடமாடும் உரிமை உள்ளவர்கள், இந்தியர்கள் எங்கனாலும் சொத்து வாங்கலாம், இந்தியர்கள் எங்கனாலும் குடியிருக்கலாம். ஜம்மு காஷ்மீர் நீங்களாக அப்படின்றது அதையும் மாத்திட்டாங்க 2019 இருந்து. அப்ப எல்லாரும் யாருனாலும் எங்கனாலும் போலாம் போது நம்ம எப்படி இதை பண்ணி, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு HCL நாடார் வர்றாரு, சிவநாடார் வர்றாரு, தமிழ்நாட்டுல இருந்து TVS கம்பெனி வருது, இப்படி தமிழ்நாட்டுல இருக்க கம்பெனி கூட இந்தியா முழுக்க டிராவல் பண்ணலாம். வட மாநிலத்து ஒரு அதானி வரக்கூடாது, இது ஏதாவது லாஜிக் இருக்கா? வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் TVS வரக்கூடாது, இவர் சிவநாடார் வரக்கூடாது சொன்னாங்க, என்னத்துக்காக? இதுல ஏதாவது நியாயம் இருக்குதா இவருடைய வாதங்கள்ல? தமிழர்கள் தேவதூர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வேண்டும் அப்படின்னாங்க. எல்லா இடங்களும் தமிழர்கள் பரவி இருக்கிறாங்க. குஜராத் முதல்வராக இருந்த போது மணிநகர் தமிழர்கள் அதிகம், நம்ம போயிருந்தோம், அங்க போய் எடுத்திருந்தோம், மக்கள் கிட்ட கூட பேசி நிறைய தமிழர்கள். எக்ஸாக்ட்லி, தமிழர்கள் ஓட்டு டிசைடிங் ஃபேக்டருங்க. அவ்வளவு பெருசா கோயில் இருக்கு, குளம் இருக்குது, ஊர் இருக்குது, சங்கம் இருக்குது, அவங்க பண்றாங்க. அவருக்கு வந்து தமிழ்ல நல்ல கனெக்ட் இருக்குது, தமிழ் மக்கள் அங்க நல்ல தொடர்பு இருக்கிறாங்க நரேந்திர மோடி இன்னைக்கும். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம பெருமைக்குரிய விஷயமா நம்ம பேசுறோம். இது எப்படி வருத்தத்துக்குரிய விஷயமா? வைகோ சொல்லக்கூடிய டேட்டா உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது சதி என்றால் நம்ம தமிழர்கள் பிற மாநிலங்களை பூரா பரவி இருக்கிறதுக்கு பேர் என்ன? இது நியாயமற்ற ஒரு விவாதம். இதுல வந்து திரு கமல்ஹாசன் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் பண்ணணும், இந்த டைமிங் தானே கொஸ்டின், தேர்தலுக்கு அப்புறம் நடத்துங்களேன், உங்களுக்கு பீகாருக்கான கொஸ்டின்ஸே இன்னும் பதில் அளிக்கப்படவில்லையே, உங்களுக்கு வாக்கு திருட்டு, வாக்கு அடிஷன் அதற்குன்னு வந்த குற்றச்சாட்டுகளுக்கு கூட இன்னும் பதில் சொல்லியே, அதுக்குள்ளே ஏன் தமிழ்நாட்டில் இப்போ பண்ணணும் அப்படின்னு இந்த டைமிங்கை குற்றம் சாட்டுறாரு. அதே போல தேமுதிகவும் இந்த NDA கூட்டணிக்குள் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய தேமுதிக அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர்களும் இதை சொல்றாங்க, நாங்கள் இதை எதிர்க்கலாம், ஆனால் 26க்கு அப்புறம் பண்ணுங்களேன், ஏன் இப்போ அப்படின்னு தேமுதிகவும் சொல்றாங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து கமல்ஹாசன் அவருடைய மேட்டிமை, அதோடைய மேதமை, அவருடைய நாலேஜ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருக்கு 2 பழமொழி கட்டாயம் தெரியும். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறதும், குதிரையை வந்து போன பிறகு லாயத்தை பூட்டி வைக்கிறதுங்கிறதும். தேர்தலுக்கு முன்னாடி
வாக்காளர் பட்டியல சீர்திருத்தம் பண்ணணுமா, தேர்தல் முடிஞ்ச பிறகு பண்ணணுமாங்கிற ஒரு சாதாரண விஷயம். எனக்கு வந்து சாக்ரட்டிஸ் நினைக்கிறேன், அவரா பெர்னாட் ஷாவா தெரியல, சொல்லுவாங்க அவர் வீட்டுல வந்து கதவை பூட்டி வச்சிருந்தாராம். அவர் வீட்டுல பூனை வந்துச்சான். அந்த பூனை வந்து வெளியில பத்திரமா சேஃபா போயிட்டு வர்றதுக்காக கதவு கீழே ஓட்ட போட்டாராம். அப்புறம் அந்த பூனை குட்டி போட்டுச்சான். அந்த பக்கத்துலயே குட்டி பூனை போறதுக்குன்னு ஒரு குட்டி ஓட்ட போட்டாராம். அந்த வீட்டம்மா கேட்டுச்சான், ஏங்க பெரிய ஓட்டை போட்டிருக்கீங்களே பூனைக்கு, அந்த ஓட்டையிலே போயிடாதா அப்படின்னா அப்படியே முடிச்சாரு. அவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, அவ்வளவு பெரிய பிலாசபர். ஆனா பெரிய பூனைக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனைக்கு சின்ன ஓட்டம் போட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி இருக்கு திரு கமலாசன் சொல்றது. நீங்க எலெக்ஷனை முடிச்சிருங்க, அப்புறம் நம்ம வந்து ஆபரேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆளை காப்பாத்துறதுக்கு ஆபரேஷன் இருக்கிறாரு போறாரு, என்ன நடந்து போகுது, அப்புறம் நம்ம வந்து ஆள் போனோம், அதுக்கு பேர் போஸ்ட்மார்ட்டம். அதுக்கு பேர் உயிரோடு இருக்கும்போது பண்ணாதான் ஆபரேஷன், ஆள் போன பிறகு பண்ணா அதுக்கு பேர் போஸ்ட்மார்ட்டம். அப்ப தேர்தல்ல வந்து முறைகேடு நடக்கூடாது. நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு, பீகார்ல 65 லட்சத்துல எல்லாமே தப்புன்னு வச்சுக்கோங்க. ஆனா 22 லட்சம் பேர் இறந்ததை யாரும் மறுக்கல. அப்ப 22 லட்சம் பேர் இறந்தது எப்படி நீங்க வாக்காளர் பட்டியல வச்சிருப்பீங்க? அது சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணா தானே தெரிய வரும். அப்ப தப்பான ஓட்டுகள் வரக்கூடாதுல. அப்புறம் நமக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வரும், கொலுசு வரும், உள்ள எல்லாம் வரும்ல. அப்ப அந்த பேர்லயே வந்து மாறி மாறி வரும்ல. அப்ப அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது? கட்சிகளுக்கே வந்து 7.5 கோடி பேர் கொடுக்கறதுக்கு மேல 6.5 கோடி பேர் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு 1 கோடி பேருக்கான மிச்சம் தான். 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் மாதிரி கொடுத்தாங்கன்னா மிச்சம் தானே, அவங்களுக்கு தானே மிச்சம். அப்ப அவங்களும் சேர்த்தாலும் நல்லது. இப்ப தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிறது என்ன லாஜிக்? உலகத்தில் நாங்க இந்தியாவிலேயே 1952 இருந்து முந்தானத்து வரைக்கும் நடந்திருக்கு. எப்பயாவது தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கான்னு திரு கமலாசன் சொல்லணும். எப்பயுமே தேர்தலை மையப்படுத்தி அங்க நடக்கும். தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் கணக்கு பண்ணி அடுத்த தேர்தல் எப்பன்னு நடக்கும். நம்ம ஊர்ல 2 வருஷத்துக்கு ஒரு தேர்தல். போன வருஷம் தேர்தல் நடந்துச்சு, அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. எப்ப? அப்ப 2024 பண்ண முடியாது, 2025 பண்ண முடியாது, 2026 பண்ண முடியாது, 2023 பண்ணிருக்க முடியாது. அடுத்த வருஷம் தேர்தல். அப்ப எப்ப பண்ணுவீங்க? 23, 24, 25, 26 எப்பவுமே பண்ண முடியும். எப்பதான் பண்ணுவீங்க? அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டா பரவாயில்லையே, 5 வருஷத்துக்கு இருக்கிறானா அது சம்மதிப்பாங்களா? அது மாட்டாங்க. இவர்கள் காட்டுகிறதெல்லாம் பூச்சாண்டி. இவர்கள் இப்படித்தான் சிஏஏ பற்றி சொன்னார்கள், இவர்கள் இப்படித்தான் என்ஆர்சி பற்றி சொன்னார்கள், இவர்கள் இப்படித்தான் டீலிமிடேஷன் பற்றி சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? பொதுமக்கள் பார்க்க மாட்டாங்களா? 3 முக்கியமா. எஸ், இங்கேயும் வந்து திருமாவளவன் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். இது வந்து வாக்காளர் சீர்திருத்தமே கிடையாது, இவங்களோட அடிப்படை நோக்கமே என்ஆர்சியை கொண்டு வருது, குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருது. அதனாலதான் இந்த முக்கியமான ஆதாரங்களை எல்லாம் கேட்கிறாங்க. இந்த கேட்கறதுக்கான காரணமே இவர்கள் வாக்குரிமை அல்ல, குடியுரிமையை பறிப்பதற்கான சதி அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். சதி அப்படிங்கிறது தவிர குடியுரிமை சார்ந்ததுங்கிறது உண்மை. அவர் சொல்றது அவர்கள் சொன்னது போலவே இவர் சொன்னதும் உண்மை. குடியுரிமை சார்ந்ததுதான். சட்டம் மனித உரிமைகள் பற்றி, நம்ம கான்ஸ்டிடியூஷன் மனித உரிமைகள் பற்றி பேசும்போது எனி பர்சன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுது, எந்த ஒரு நபரும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுது. வாக்குரிமை பற்றி பேசும்போது எனி சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. கான்ஸ்டிடியூஷன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உரிமைகள் தொடர்பானது, மனித உரிமைகள் தொடர்பானது போது எனி பர்சன் சொல்லுது. குடியுரிமை தொடர்பாக, வாக்குரிமை தொடர்பாக பேசும்போது எனி சிட்டிசன் பேசுது. வாக்குரிமை குடியுரிமை பெற்றவர்களுக்கு தான், போகிற வருபவர்களுக்கு கிடையாது, ஊடுருவல்காரர்களுக்கு கிடையாது, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு கிடையாது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் குடியுரிமை பெற்று விட்டால் அவர்களுக்கு உண்டு. இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க. பாகிஸ்தான்காரங்க, ஏன் அமெரிக்காக்காரங்கெல்லாம் வரை வந்திருக்காங்க. அப்ப இங்க குடியுரிமை பெற்று இந்தியன் சிட்டிசன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டு. நல்ல உதாரணம், எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம், எந்த உள்நோக்கமும் இல்லாம நான் சொல்றேன், திருமதி சோனியா காந்தி. சோனியா காந்தி பிறந்தது இத்தாலியில, வளர்ந்தது இத்தாலியில, படிச்சது வெளிநாட்டுல. அவர் திருமணம் பண்ண பிறகு, குடியுரிமை பெற்ற பிறகு வாக்காளராக மாறிவிட்டார். யாருமே கேட்கலையே. ஒரு சந்தர்ப்பத்துல அவர் பிரதமராகிறதுக்கான வாய்ப்பு வரைக்கும் வந்துச்சே. அவருடைய மகனை வந்து யாருமே கேள்வி கேட்கவே இல்லையே, அவருடைய மகளை யாருமே கேள்வி கேட்கவே இல்லையே. அப்ப இத்தாலியை சேர்ந்தவர் இந்திய குடியுரிமை பெற்ற பிறகு டிஸ்பியூட்டே கிடையாது. அவர் தேர்தலில் வாக்களிக்கிறார், வாக்காளர் பட்டியல் பேர் இருக்கிறது, தேர்தல் போட்டியிடுகிறார், அகில இந்திய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். யாருமே கேட்கலையே. அப்ப வெளிநாட்டை சேர்ந்தவர்களை நம்ம எதிர்க்கல, அவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்களா ஊடுருவல்காரர்களும் பார்க்கிறோம். போலியாக வாங்கின குடியுரிமை பெறுவதற்கான முறை இருக்கிறது. குடியுரிமை பெறக்கூடாது என்பது அல்ல, குடியுரிமை பெறலாம், குடியுரிமை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப குடியுரிமை முறைப்படி பெற்றவர்களா முறைகேடா பெற்றவர்களான்னு பாக்குறாங்க. ஏற்கனவே குடியுரிமை திருத்தம் தான் இது. ஏன்னா இதற்கு தெளிவான பதிலை தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறார். இந்திய குடிமக்கள் தான் வாக்களிக்க முடியும் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? பங்களாதேஷ்காரங்க ஓட்டு பண்ணு சொல்றீங்களா? பாகிஸ்தான்காரங்க ஓட்டு பண்ணு சொல்றீங்களா? ஆப்கானிஸ்தான்காரங்க ஓட்டு பண்ணு சொல்றீங்களா? அமெரிக்காக்காரங்க, ரஷ்யாக்காரங்க ஓட்டு பண்ணு சொல்றீங்களா? புரியலையே. அப்ப இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் தான் வாக்களிக்க முடியும்னு அரசமைப்பு சொல்கிறது. உங்களுடைய கூட்டணியோட தலைவராக ராகுல் காந்தி தான் அரசமைப்பு புத்தகத்தை எடுத்துட்டே போறாரு, எல்லாத்தையும் காட்டுறாரு. அரசமைப்புல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் குடியுரிமை பெற்றவர்கள் தான் வாக்களிக்க முடியும். நீங்க ஏன் குடியுரிமையை கேட்கறீங்கன்னு கேட்கறீங்களே. அப்ப அரசமைப்பு விரோதமா செயல்படுவது விசிகாவா மற்றவர்களா?
ஓகே, இதுல திரு கி வீரமணி அவர்களும் பங்கேற்றார். அவர் சொல்றாரு, இந்த வாக்குறு இதை செய்வதற்கு எஸ்ஐஆர் செய்வதற்கு அரசமைப்பில் இடமில்லை, அது செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு இடமில்லை அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி அந்த பண்ணுவதற்கான டியூட்டி அவங்களுடைய உத்தரவையே கேள்விக்குள்ளாக்குகிறார் திரு வீரமணி. அவர் முதல்ல அரசியல் கட்சியே கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்துல அரசியல் கட்சி கூட்டத்துல அவர் எப்படி வந்தாருங்கிற அடிப்படை கேள்வி. அவர் என்னைக்கா தேர்தலில் நின்றுக்கிறாரா? அவர் இல்ல. அவருடைய இயக்கம் என்னைக்கா நின்றுக்குதா? நீங்க அனைத்து கட்சி கூட்டம் சொல்லிட்டு RSS கூட்டுவீங்களா? RSS கூடுவீங்களா? RSS ஒரு கட்சியா? RSS ஒரு இயக்கம். அது போலவே திராவிடர் கழகம் ஒரு இயக்கம். கட்சி தலைவரா எப்படி வந்தாரு அவருக்கு நம்ம பார்த்திருக்கோம். தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரத்தின்படி 3 தேர்தல்கள்ல ஒரு கட்சி போட்டியிலன்னா அங்கீகாரமே கிடையாது. நான் கேட்கிறேன், திராவிடர் கழகம் பதிவு பெற்ற அரசியல் கட்சியா? அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா? அரசியல் கட்சியா முதல்லன்னு கேக்குது. அவர் அனைத்து கட்சி கூட்டத்துல அண்ணன் ஆசிரியர் வீரமணி எப்படி வந்தாரு? இது ஒரு கேள்வி. 2வது, தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா காங்கிரஸ் பீரியட் நடந்துச்சே, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருக்கும்போது நடந்துச்சே, 2004 வரைக்கும் நடத்தினாங்களே. அப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும்போது அரசமைப்புக்கு விரோதமாக இந்த எஸ்ஐஆர் நடத்தினாங்களா? 1952 நடந்திருக்கேன். இதே பீகார் நடந்திருக்கேன். இதே லாலு பிரசாத் ஆட்சி நடந்திருக்கேன். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கும்போது நடந்திருக்கேன். இந்தியா முழுக்க நடந்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 10-12 சம்பவங்கள் சொல்றாங்க, இயர் வாரியா சொல்றாங்க எப்படிலாம் நடந்திருக்குன்னு. அப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்திருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி அரசமைப்புக்கு விரோதமாக செயல்பட்டு தான் இந்த எஸ்ஐஆர் நடந்துச்சா? அவர்களுக்கு பாஜகவை குற்றம் சாட்டணும், தமிழக மக்கள் மத்தியில ஒரு தவறான நெரேட்டிவை நிலைநிறுத்தணும். அதற்காக எல்லா பொய்யும் சொல்லிடலாம். அரசமைப்புல இப்ப தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடத்துவது சட்டவிரோதம் என்று சொன்னால் எந்த பிரிவின் கீழ் சொல்லணும்? யாராவது ஒரு பெருமானார் நேத்து அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துகிட்ட யாராவது ஒரு பெருமானார் அரசமைப்புல இது இல்ல, சட்டத்துல இது இல்ல, மக்கள் பிரிவு சட்டத்துல இது இல்லன்னு ஏதாவது ஒண்ணு காட்டட்டும். ஒரு இடத்துல காட்டி இந்த செக்ஷன் படி இவர்கள் நடத்த முடியாதுன்னு காட்டட்டும். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருந்துச்சே சொல்லிருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் கேட்கலாம்ல, ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் டூயிங் திஸ் கேட்டிருக்கலாம்ல. அந்த கேள்வியே வரலையே. இவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொஸ்டின் ரைட் பண்றாரு. கேஸ் உடைய மெரிட்டுக்குள்ள போகாம இவர்களுக்கு நடத்துவதற்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. நடத்துவதற்கு அதிகாரம் இல்லாத விஷயத்தை இத்தனை முறை நடத்தினாங்க. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது எப்படி நடந்துச்சு? ஓகே, இதுல பேசிய திரு வீரபாண்டியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலர், அவர் சொல்றாரு இது சொந்த நாட்டு மக்களே அகதியாக்கும் முயற்சி அப்படின்றாரு. இன்னொரு கட்டத்துல சொல்றாரு, ஒரு படி மேல போய் மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்படின்றாரு. CAA ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லாம் பார்த்துருக்கோம், விவசாய சட்டத்திற்கும் அதுக்கும் வெடித்த போராட்டம். அது போன்ற நிலையெல்லாம் இப்போ இருக்கா? இந்த எஸ்ஐ அப்படின்றது இவருடைய போராட்ட இதுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய, அதாவது கம்யூனிசம் பேசக்கூடிய ரஷ்யால, சைனால, நார்த் கொரியால எங்கேயாவது ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதான், டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதான் கேளு. உலகத்திலேயே கம்யூனிசத்தை தேர்தல் மூலமாக அங்கீகரித்த ஒரே நாடு இந்தியா. முதல் நாடு இந்தியா. இங்கதான் எலெக்டட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் நடந்துச்சு கேரளால. உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எலெக்ட் ஆனதே கிடையாது. இவர்கள் பூரா புரட்சிங்கிற பேர்ல ஆயுதங்களை தாங்கி அடிச்சு கொன்னு தான் வந்திருப்பாங்க. அவர்கள் டெமோக்ரஸியுடைய தாய் நாடா இருக்கக்கூடிய இந்தியா பத்தி அவர் கேள்வி எனக்கு பெரிய ஆச்சரியம். ஒண்ணு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியால புரட்சி இல்ல, ஓட்டு வாங்குற இடத்துல கூட இல்ல. அப்புறம் புரட்சி பத்தி பேச வேண்டியதே இல்ல. இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஓட்டு வாங்குற இடத்துல கூட கிடையாது. அப்புறம் அவங்க புரட்சி பண்ற இடத்தை பத்தி எல்லாம் அங்க பேசுற ஒண்ணுமே இல்லை, அதுவும் கிடையாது. 3வது, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை பறிக்கிறதுக்கான முயற்சி, இந்தியர்களை அகதிகளாக்கக்கூடிய முயற்சினா இதே வார்த்தையை தான் CAA பயன்படுத்தினாங்க, மறந்துடாதீங்க. இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர், CAA அமல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் முழுசா முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு இஸ்லாமியர் ஒட்டுமொத்த இந்தியால 140 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். 20 கோடிக்கு குறையாம அவங்க இருக்கிற 20 கோடியில கிட்ட 40 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க 20% வரைக்கும் சிறுபான்மை மக்கள் எல்லாமே இருப்பாங்க. 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ஒரே ஒரு இஸ்லாமியர் இந்தியாவில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு அந்த குடியுரிமை சொல்ற ஒரே ஒரு இஸ்லாமியர் CAA சட்டத்தின் மூலமாக. CAA இம்ப்ளிமெண்ட் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இவர்கள் எவ்வளவு பட்டவர்த்தனமான, வெளிப்படையான, ஆதாரம் இல்லாத, அவதூறான, பொய்யான கருத்துல சொல்றாங்கன்னு பாருங்க. திரு வீரபாண்டி அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டட்டும். CAA சட்டத்தின் மூலமாக 3 ஆண்டுகளில் இந்தியாவில் 35,000 முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க சொல்லட்டும். இந்திய குடியுரிமை பெற்றவர்களா இல்லையான்னு விசாரிச்சா, நீங்க சார் நம்ம பைக்ல கடந்து போறோம். பைக்ல கடந்து போகும்போது போலீஸ்காரர் நிப்பாட்டுறாரு. போலீஸ்காரர் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு RC காட்டுங்க, வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் காட்டுங்க, உங்களுடைய லைசன்ஸ் காட்டுங்க, வண்டிக்கு இது இன்சூரன்ஸ் காட்டுங்க, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் காட்டுங்க, நீங்க சுற்றுச்சூழலுக்கான இந்த மாசுபாட்டு கட்டுப்பாடு சர்டிபிகேட் காட்டுங்கன்றாங்க.
அப்ப உங்களுடைய லைசன்ஸுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க போலீஸ்கார்ட்ட கேட்பீங்களா, என்னுடைய குடியுரிமையை சந்தேகிக்கிறீர்களா, மூஞ்ச பார்த்தா என்னை தெரியல பச்சை தமிழன் அப்படின்னு நீங்க என்னை நிப்பாட்டலாமான்னு கேட்கலாம். ஊதுங்க அப்படின்றார். ரைட்டுங்களா, ஊதுங்கன்றார். அப்ப அவர்கிட்ட சார் நீங்க தான் கடையை திறந்து வச்சிருக்கீங்க, அரசு ஊழியர் தான் கடையை திறந்து வச்சு வித்துட்டு இருக்காரு, அங்க குடிச்சுதா ஊதுங்கன்னு சொல்லி பிடிக்கிறீங்க, என்ன கணக்கு சொல்லி கேட்க முடியுமா? அப்ப இதெல்லாம் குடியுரிமை கணக்கு. ஒரு போலீஸ்காரர் வண்டியை நிப்பாட்டி உங்களுடைய ஆர்சி செக் பண்றாரு, உங்களுடைய லைசன்ஸ் செக் பண்றாருன்னு அவருடைய குடியுரிமையை சந்தேகப்படுறான்னு அர்த்தமா? இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். 100 நல்லவர்களை சோதனை பண்ணும் போதா அதுல நல்லவர் போர்கள் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு திருடனை சிக்குவான். அப்ப குடியுரிமை பெற்றவர்களா இல்லையான்னு பார்த்தாதான் குடியுரிமை பெறாமல் சட்டவிரோதமா வந்தவர்கள் பத்தி இங்க மதம் எங்க வந்தது, இனம் எங்க வந்தது? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள் குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். சோனியா காந்தி அவர்கள் உதாரணம் சொன்னேன். அப்புறம் இந்த நாட்டுடைய பெருங்கட்சியுடைய தலைவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு ஆட்சேபனை கிடையாது. ஆட்சேபனை பண்ணது கூட காங்கிரஸ்காரங்க. சோனியா காந்தி அவர்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடாது, பிரதமர் வேட்பாளர் இருக்காது சண்டை போட்டவர் சரத்பவார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில சோனியா காந்தி அவர்களோடு இருந்தவர்கள் தான் சோனியா காந்தியின் குடியுரிமையை பற்றி பேசினார்கள். இவங்க மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாம சொல்லி குடியுரிமை பெற்றோடைய அப்துல் கலாம் அவர்கள் அந்த சட்டத்தை எழுப்பலையே, ஆட்சேபனை எழுப்பலையே. வந்திருக்குங்க சுப்பிரமணியசாமி போட்டிருக்காருங்க, பட் பரவாயில்ல பாருங்க, நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க தயாராக இருந்தேன் தானே அவரே எழுதுறாரு. அப்ப யாருமே நம்ம ஆட்சேபனை பண்ணலையே. அப்ப இவர் என்ன கணக்குல அந்த பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க? சொந்த மக்களை அகதிகளாக்குறதுக்கு முயற்சி எங்க நடந்திருக்கு? என்ஆர்சி இது வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கா? சிஏல ஒரு முஸ்லிமா வெளியேற்றப்பட்டிருக்காரா? டீலிமிட்டேஷன் நடந்துருச்சா? ஏதாவது ஒண்ணு டீலிமிட்டேஷன் நம்மளுடைய தொகுதி பறி போயிருச்சா? ஏதாவது ஒண்ணு பொருள். இது அனைத்து மாநில கூட்டம்லாம் அவரை கூட்டாங்களே, ஏதாவது ரிசல்ட் கிடைச்சதா? அப்ப இவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு உண்மையற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இதுல தாவேகாவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கூட்டணிக்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படும் தமிழக வெற்றி கழகம், இதுல தாவேகா, இதுல அதிமுக பாஜக புறக்கணித்த போதும் இதுல இவர்களும் புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மாறாக அங்க பார்த்தோம்னா அதிமுக எஸ்ஐஆர் பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் அப்படின்னு மாவட்ட நிர்வாகிகளுக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் திரு இபிஎஸ் அவர்கள். தாவேகா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்களோ? தாவேகா ஏதாவது ஒரு காரணம் சொல்லட்டும், ஏதாவது விளக்கம் கொடுக்கட்டும், ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டட்டும். இத்தனை பெருமக்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் தவிர ஒரு புது குற்றச்சாட்டு அவர் சொல்லிடல. இத்தனை குற்றச்சாட்டுக்கும் நான் மட்டுமே 3 முறை பதில் சொல்லியிருக்கேன். தேர்தல் ஆணையம் 4 முறை பதில் சொல்லியிருக்குது. தேர்தல் ஆணையம் தெளிவா ஒட்டுமொத்த ஆணையமும் 3 கமிஷனர்கள் உட்கார்ந்து அவ்வளவு விழிக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா பிரஸும் கேள்வி கேட்டு எல்லாரும் கையை தூக்கி கேள்வி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் டொமைன்ல அத்தனை பேட்டிகளும் இன்னும் இருக்குது. கமல்ஹாசன் சொல்லுறார், அந்த பழைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதிலே வரலையே. அவர் பேட்டி பார்க்க மாட்டாரு. அவர் எம்பியா போய் உட்காந்து அங்க என்ன பண்றாருன்னு தெரியல. ராஜ்யசபால உட்கார்ந்து இருக்கிறாரு, போய் பார்த்தா தெரியும். 4 பேட்டி கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையமே. இதே எஸ்ஐஆர் பத்தி மட்டுமே ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பின அந்த ஓட் வரி குற்றச்சாட்டு பத்தி தனியா கொடுத்திருக்காங்க. அவ்வளவு எல்லா கேள்விகளும் பதில் சொல்லிருக்காங்க. ஒரு கேள்வி இல்ல, கிடுக்கு பிடி கேள்வி கூட பதில் சொல்லிருக்காங்க. எவ்வளவு தெளிவா பண்றோம், ஆமா இப்படிதான் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் மறைக்கல. நானே 3 பேட்டி, ப்ராபபிலி திஸ் மைட் பி தி 4th one. 4வது வீடியோ போட்டிருக்கீங்க. அப்ப என்ன இவங்களுக்கு குற்றச்சாட்டு, என்ன குழப்பம் இருக்குது? ரொம்ப தாவேகாக்கு ஒரு அரசியல் சொன்ன, நான் என்ன சொன்னேன், தாவேகாக்கு தெளிவான கொள்கை கிடையாது. டே ஒன்னும் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்களுக்கு தெளிவான கொள்கை கிடையாது. அவர்கள் ஒரு மிக்சர் கொள்கை, கிரைண்டர் கொள்கை வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் உள்ள போடு, தேசியமா உள்ளவா, தமிழா உள்ளவா, திராவிடமா உள்ளவா, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. அது எல்லாத்துக்கும் நாங்க மொழிப்போர் தியாகிக்கும் நாங்க வீர வணக்கம் செலுத்துவோம், சுதந்திர போராட்ட தியாகிக்கு நாங்க வீர வணக்கம் செலுத்துவோம், எல்லாம் பண்ணிருப்போம் அப்படின்னா அவங்க ஒரு எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டாங்க. எல்லா கம்யூனிட்டில இருந்து ஒரு தலைவர். இவ்வளவுதான் அவங்க ஐடியாலஜி. அவங்களுக்கு என்ன கொள்கை தெளிவு இருக்குது? நம்ம கண்கூடா பார்த்தோம். புஷியானந்த் அவர்கள்ட்ட இந்த சிறுபான்மை மக்கள் இதுல வக்பு சட்டத்துல பிரச்சனை என்னங்க பிரச்சனை கேட்டாங்க. திரு ஆனந்த் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க, வக்புக்கு நீங்க போராடுறீங்களா, என்னங்க பிரச்சனை? அது எல்லாரும் போராடுறாங்கல்ல, காரணம் இல்லாம இருக்குமாட்டார். சார் நீங்க சொல்லுங்க சார், என்ன காரணம்? காரணம் இல்லாம இருக்குமாங்கன்னு போனோம். இவ்வளவுதான் இவருடைய கொள்கை. அவர் போராடுகிறார். இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், தாவேக்கார பொதுச் செயலாளர் போராட்ட களத்தில் இருக்கிறார். என்ன பிரச்சனைக்காக நீங்க போராடுறீங்கன்னு கக்கா போ அப்படின்றார். அப்ப இவங்க என்ன கொள்கையை தெளிவு வச்சிருக்கிறாங்க? இவர்கள் ஒரு பெரிய மாஸ் இருக்கு, பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, பெரிய தொண்டர் பட்டாளம் இருக்கு, பெரும் கூட்டம் இருக்கு, நோ டவுட். அதற்காக அவர்களுக்கு கொள்கை தெளிவு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அவர் தாவேக்காரர் கூடிய நான் சொன்னேன், திரு விஜய் அவர்களை விட்டுருங்க, அவர் 4 வரி தான் பேசுவாரு. திரு ஆனந்த் அவர்களை விட்டுருங்க, அவர் இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் இவர் சொல்லட்டும், அவர்கள் விட்டுட்டோம். நம்ம அவர்கள் சொல்லட்டும், அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் தானே. நம்ம அருண்ராஜ் சொல்லட்டும், IRS ஆபீசர் தானே.
அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், இந்த எஸ்ஐஆர்ல என்ன சட்ட விரோதம் இருக்குது, என்ன உள்குத்து இருக்குது, என்ன வாய்ப்பு சொல்லட்டும். அவர் ஆதவர்ஜுனாக்கு தெரியாத வியூங்களை அவர் சொல்லட்டும். அப்ப எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லிடுவோம். பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தவிர இதுல எந்த தரவும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. ரொம்ப நன்றி சார். நம்மோடு இணைந்து மீண்டும் ஒரு முறை எஸ்ஐஆர் குறித்து விளக்கமான பேட்டி கொடுத்ததுக்காக மிக்க நன்றி.